ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் சமத்துவம். இயற்கை மனிதனை நிறம், உயரம், திறமை, உடல் வலிமை ஆகியவற்றில் சமமாக உருவாக்கவில்லை. மேலும் இயற்கையான சமத்துவம் இன்மையை நாம் சரிசெய்ய இயலாது. ஆனால் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஜாதி, மதம், பொருளாதாரம் ஆகிய சமத்துவமின்மைகளை நாம் சரி செய்ய முடியும். மனிதர்கள் தங்களது திறன், வலிமை, எண்ணம் ஆகியவற்றில் வேறுபடுவார்கள் என்பது நாம் அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒன்று. அனைவருக்கும் திறன்கள் மற்றும் திறமைகள் மேம்பட சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் என பேராசிரியர் லாஸ்கி கூறுகிறார். சமத்துவம் பல நூற்றாண்டுகளாக மனித சமூகத்தை ஊக்குவித்து வழிநடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடாகும். மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டுமே பொருளுடையதாக இருக்கும். சமத்துவம் இரண்டு வகைப்படுகிறது: சமூக சமத்துவம் மற்றும் குடிமை சமத்துவம். சமூக சமத்துவமாக தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம். சமூகத்தில் சாதி, சமய கொள்கை, நிறம் மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இருத்தல் கூடாது. அனைவரும் தங்களது ஆளுமை மற்றும் நோக்கங்களை அடைவதற்கு சமமான வாய்ப்புகளை பெற்றிருத்தல் வேண்டும். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம் ஆகும். குடிமக்களிடையே உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரர், சாதி மற்றும் சமய கொள்கை காரணமாக பாகுபாடு இருத்தல் கூடாது. சமத்துவ உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதோடு எந்த உரிமையும் எவருக்கும் மறுக்கப்படுதல் கூடாது. சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்ற கோட்பாடு ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் எடுத்துரைத்தார். இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் இந்த ரூல் ஆஃப் லா என்ற கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. அரசியல் சமத்துவத்தின் 3 முக்கிய உரிமைகள்: வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். 1952ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971ஆம் ஆண்டில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. நாட்டில் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலை பொறுத்தவரை ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. பாலின சமத்துவம் என்பது ஆண், பெண் இருவருக்கும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை சமமாக பெறுதல் ஆகும். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா சகாவத் உசைன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக உழைத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். பெண்கள் தற்போது எல்லை பாதுகாப்பு படை, இந்திய விமானப்படை இவற்றில் வெற்றிகரமாக பணிபுரிந்து வருகின்றனர். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்றும் யுனிசெஃப் நிறுவனம் கூறுகிறது. 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இதுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக மனித மாண்பு என்பது சுயமரியாதையாகும். இது முக்கியமான மனித உரிமை என்பதோடு இதிலிருந்தே அனைத்து அடிப்படை உரிமைகளும் தோன்றுகின்றன. மாண்பு என்பது கௌரவமான, மேலான, சிறந்த தகுதியாகும். ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தின் ஒரு மதிப்புமிக்க உறுப்பினர் என்பதை கருதல் வேண்டும்.
சமமாக நடத்தப்படுவதற்கு நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. நாம் சமமாக நடத்தப்பட்டால்தான் மதிப்பையும் மாண்பையும் பெறுகிறோம். அனைத்து தனி மனிதர்களும் கல்வியினை பெறுவதற்கு வாய்ப்புகளை கொண்டிருத்தல் அவசியம். அவர்களது ஆளுமையை மேம்படுத்த வாய்ப்புகள் பெற்றிருத்தல் வேண்டும். உலகில் உள்ள அனைத்து நாடுகளின் அரசியலமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை உறுதியளித்துள்ளன. இந்திய அரசியலமைப்பு தன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 முதல் 18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. அதன்படி சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சமத்துவத்தை எவ்வாறு மேம்படுத்துவது, அதற்கான வழிகள் என்ன என்றால் அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாட்டினை உருவாக்குதல், அனைவரும் வாய்ப்பு பெறுவதை உறுதிப்படுத்துதல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த ஊக்குவித்தல், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல் மற்றும் கல்வி, இவைதான் சமத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய வழிகள். இந்தியா என்பது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. சமத்துவம் மற்றும் நீதி என்பது மக்களாட்சியின் தூண்கள். மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி எட்டப்படும். சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடாகும். குடியியல் உரிமை என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. சமத்துவம் மற்றும் சுதந்திரம் என்பது மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள். ஆகவே மாணவர்களே, உருவம் கண்டு எள்ளாமையும் உயர்வு தாழ்வு கருதாமையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருடன் உறவு கொள்வது இந்த வாழ்வின் நோக்கமாகும். இதை கடைபிடித்து வரும் சந்ததியினருக்கும் கற்றுத்தர வேண்டும். இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது.